அனைவருக்கும் வணக்கம். ராமோ டிஹெச்சிசிக்கு மீண்டும் வருக. இன்றைக்கி ஒரு எக்ஸைட்டிங் டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் வீடு கட்டுறதுல ஒரு டீட்டெயில் ஸ்டெப்ஸ் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இதோ உங்களுக்கான வீடியோ தான் இது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்டெப் 1, பட்ஜெட்டிங். உங்கள் கனவு வீடு கட்டுவதற்கு எவ்வளோ தொகையை செலவிடலாம் அப்படின்றது முடிவு பண்ணுங்கள். எனக்கு தெரியும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது பிளானிங் தானே அப்படின்வாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பட்ஜெட் தான். அதுக்கப்புறம் தான் பிளானிங் எல்லாமே. பட்ஜெட்டை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது, அவசரக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பணத்தை நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாம் நம்ம அப்ராக்சிமேட் எஸ்டிமேஷன் ஒன்று போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து இந்த கனவு வீட்டுக்கான பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றது முடிவு செய்யுங்க. பட்ஜெட் குறித்து நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸ்டெப் 2, திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு, பிளானிங் அண்ட் டிசைன். நீங்கள் உங்கள் ஆர்கிடெக்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து உங்கள் கனவு இல்லம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான வடிவில் வரணும், எலிவேஷன் என்னவாக இருக்கணும், உங்களுடைய வீட்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு டீட்டெயில்டு ப்ளூ பிரிண்ட்ஸ் ரெடி பண்ணுறது தான் இந்த ஸ்டேஜ். ஒவ்வொரு வெற்றிகரமான கட்டுமான பணிகளை நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா, திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான டிசைன், ப்ராப்பரான அந்த எலிவேஷன், உங்கள் மனசுக்கு பிடித்த அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. அதுதான் இந்த ஸ்டேஜுடைய இம்பார்ட்டன்ஸ். ஸ்டெப் 3, தளம் தயாரிப்பது, சைட் ப்ரிப்பரேஷன். நீங்கள் கட்டிட வேலை தொடங்கிறதுக்கு முன்பாக அந்த சைட்டை தயாரிப்பது என்பது ரொம்ப அவசியமானது. அந்த நிலத்தை க்ளீன் பண்ணுறது, எல்லைகளை ப்ராப்பராக குறிப்பது, அடித்தளம் அமைப்பது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸில் தான் நடக்கும். இந்த அடித்தளம் என்பது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஸ்திரத்தன்மையை வழங்குவதற்கு எவ்வளவோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் உங்கள் கட்டுமான பணிகளுக்கு தேவையான நீர் வசதி, ட்ரெயின் வசதிகள் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக திட்டமிட வேண்டும். ஸ்டெப் 4, அடித்தளம் மற்றும் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன். பொதுவாக பார்த்திங்கன்னா அடித்தளத்தையும் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷனை வெவ்வேறு ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இவை இரண்டும் பேரலாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஸ்டெப்பாக கன்சிடர் பண்ணுறேன். அடித்தளம் என்பது ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சில சைட்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு காங்க்ரீட் ஸ்லாபாக இருக்கலாம், சில சைட்டில் பார்த்திங்கன்னா அது ஒரு காங்க்ரீட் காலமாக இருக்கலாம், இல்லை பேஸ்மெண்ட்டாக இருக்கலாம். அது உங்களுடைய சைட்டு பொறுத்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டே ஆகணும். ஏன்னா இதுதான் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸை கம்ப்ளீட்டாக தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ அதனால் நீங்கள் அடித்தளம் அப்படிங்கிறது முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்ஜினியர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டுக்கணும். ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஆஃப் த சைட், நம்ம சைட்டில் இல்லாமல் வெளியே ஒரு ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் ஒரு ஸ்கில்டு லேபரை வச்சு ப்ராப்பரான காலம்ஸ், ஸ்டீல் காலம்ஸ், ஸ்டீல் பீம்ஸ் அண்ட் ட்ரஸ்ஸஸ் இவை அனைத்தையும் அங்கே ரெடி செஞ்சுக்கிட்டு நம்ம சைட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டெப் 5, ஸ்டீல் கட்டமைப்பை நிறுவுதல். இது ஒரு மேஜிக்கல் ஃபேஸ்னே சொல்லலாம். இது இங்கிருந்து தான் உங்களுடைய ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக மாறும். இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளோட வீட்டோட மெயின் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் கொண்டு நம்ம சைட்டில் அசெம்பிள் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இதை பார்க்குறதே ஒரு பிரமிப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒவ்வொரு தளமாக நீங்கள் நினச்சதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக திடீர்னு உங்களுடைய வீடோட ஸ்கெலிட்டன் அப்படியே இறங்கிடும். அது ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அந்த எரெக்ஷன் ஆஃப் ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கனவு இல்லம் அப்படிங்கிறது உங்கள் கண்ணு முன்னே டக்குன்னு ஆல்மோஸ்ட் ஒரு 50% அதனுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் அப்படியே பார்த்துடலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நான் எரெக்ஷன் ஆஃப் ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான சிவில் டேர்ம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு கூகுளில் போய் எரெக்ஷன் அப்படின்னு அடித்த உடனே அது பாட்டுக்கு கண்ட அன்வான்ட் ஸ்டப்ஸ் எல்லாத்தையும் காமிக்குது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட் வேர்ட்ஸை நான் இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ப்ராப்பரான சிவில் டேர்ம்ஸ், தமிழ் சிவில் டேர்ம்ஸ் தெரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் தவறாமல் போடுங்க. அது எனக்கு மட்டுமே இல்லை, என்னை போல் இதை பற்றி தெரியாதவர்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இதில் இன்டென்ட் பார்த்தீங்கன்னா சரியாக தமிழ் வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அப்படிங்கிறது இல்லைங்க. கண்டென்ட் சரியாக வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்டென்ட்டே.
அதனால் தயவுசெய்து ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸ்டெப் 6 அடைப்பு என்க்ளோஷர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம எரெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலா பக்கமும் வந்து என்க்ளோஸ் பண்ணுறது தான். அதில் நீங்கள் வந்து செவுரு எழுப்புறது, மேலே காங்க்ரீட் ஸ்லாப் இல்லை ரூஃபிங் போடுறது, இதுக்கான இன்சுலேஷன் ஒர்க்கெல்லாம் பார்க்குறது, மொத்தத்தில் அந்த ஸ்டீல் காலம்ஸ் அண்ட் பீம்ஸை வந்து ப்ராப்பராக கவர் பண்ணுறது தான் இந்த ஃபேஸோடைய முக்கியமான வேலையாக இருக்கும். ஸ்டெப் 7 பயன்பாடுகள் மற்றும் அமைப்புகள் யூட்டிலிட்டிஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். இப்போ வால்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சது. அடுத்த வேலையாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு அந்த வால்ஸ்குள்ளே இருக்கிற ஒர்க்கெல்லாம் ஆரம்பிக்கணும். அதில் முக்கியமானதாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம்பிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க் மற்றும் அந்த யூட்டிலிட்டிஸ். நீங்கள் வந்து செக்யூரிட்டிக்காக சிசிடிவி கேமரா இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண ஆசைப்பட்றீங்க. இந்த மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா சிஸ்டம்ஸையும் வந்து நீங்கள் இந்த ஸ்டேட்டில் பிளான் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸ்டெப் 8 உட்புறம் முடித்தல். இப்போ வால்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் லைன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. நம்ம இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேலையாக முடிச்சுக்கிட்டே வர்றது. தரை அமைப்பது, நீங்கள் டைல்ஸ் போடுறீங்களா இல்லை கிரானைட் போடுறீங்களா, அது என்னன்றதை ஃபைனலைஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. அலமாரிகள் மற்றும் அதனுடைய வுட் ஒர்க்ஸ் இல்லையா, இன்டீரியர்ஸ் மொத்தமாகவே வந்து நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். பெயிண்டிங்ஸ், இன்டீரியர் பெயிண்டிங்ஸ், எந்த மாதிரியான பெயிண்டிங் யூஸ் பண்ண ஆசைப்பட்றீங்க, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த இன்டீரியர் ஃபினிஷிங், அதாவது உட்புறம் முடித்தல் அப்படிங்கிற ஸ்டேஜில் நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடணும். ஸ்டெப் 9 வெளிப்புறம் முடித்தல். இந்த ஸ்டெப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே இருக்கிற ஸ்டேஜோட சேர்த்து பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் ஃபோக்கஸ் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து இதை செப்பரேட் ஸ்டெப்பாகவே கன்சிடர் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் கவனமாக முடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டிசைன், இந்த காம்பவுண்ட் வால், எக்ஸ்டீரியர் கேட்ஸ், இந்த மாதிரியான வெளியே இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே, சன்ஷேட்ஸ், எல்லா ஒர்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் இதெல்லாமே வந்து இந்த ஸ்டெப் 9 எக்ஸ்டீரியர் ஃபினிஷிங் அல்லது வெளிப்புறம் முடித்தல் அப்படிங்கிற ஸ்டெப்பில் தான் இதெல்லாம் முடிப்போம். ஸோ இப்போ என்ன, இன்டீரியர் முடிச்சிட்டோம், எக்ஸ்டீரியர் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன? ஸ்டெப் 10 இறுதிக்கட்ட வேலைகள் முடிப்பது மற்றும் குடி போவது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஏதாவது சின்ன சின்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வரலாம், சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம். அதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதை ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம குடி போகிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப். இந்த இறுதிக்கட்ட வேலைகளில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஏர் கண்டிஷனிங், கீசர்ஸ், ஃபேன்ஸ், லைட்ஸ், டேப்ஸ் மற்றும் இந்த வீட்டுக்கு தேவையான அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. அது மட்டுமே இல்லாமல் லேண்ட்ஸ்கேப்பிங், வீட்டுக்கு தேவையான கார்டனிங், லேண்ட்ஸ்கேப்பிங், இந்த ஒர்க்கெல்லாம் இந்த ஃபேஸில் முடிச்சுக்கிட்டு நாம் வந்து வீட்டுக்கு குடியேறது தான் இந்த ஸ்டெப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோதாங்க ஒரு ஸ்டீல் வீடு கட்டுறதுல டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ். 10 ஸ்டெப்புன்னா இது 10 ஸ்டெப்புன்னு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப்பும் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அதில் மல்டிப்புள் ஸ்மால் ஸ்டெப்ஸும் இருக்குது. இதை பற்றியான விரிவான தகவலை நான் வந்து அடுத்து வர வீடியோஸில் அவசியமாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸ்டீல் ஹவுசஸ் பற்றி ஆர்கிடெக்சரல் இல்லை டிசைன் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல் ரேமோ டிஹெச்சிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன கோட்டோடு முடிச்சுக்கலாமா? வீடு என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது நாம் நம் தலைமுறைகளுக்கு கொடுக்கும் விலை மதிப்பற்ற பரிசு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.